குண்டர் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து மதுரை மத்திய சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பெண் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்த கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள 16 எஃப்ஐஆர்களையும் ரத்து செய்ய கோரி சவுக்கு சங்கர் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு, சங்கருக்கு எதிராக இரண்டாவதாக போடப்பட்ட குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவரது தாயார் கமலா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஆகியவை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே.பி. பரிதிவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தியதை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது தேவையில்லாதது என்றும், எனவே அதனை ஏற்க முடியாது என்றும் பரிந்துரைத்தது. அதனை தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் பதிலை ஏற்பதாக தெரிவித்த நீதிபதிகள் சவுக்கு சங்கர் மீதான இரண்டாவது குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதாகவும், வேறு எந்த வழக்கும் நிலுவையில் இல்லாத பட்சத்தில் அவரை பிணையில் உடனடியாக விடுவிக்கலாம் என்றும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். இதையடுத்து மதுரை மத்திய சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளியே வந்தார். அப்போது பேசிய சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் துளியும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். இது ஒரு தனிநபருக்கு நடந்த கொடுமையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது ஊடக சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள கொடுமையாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். நான் 5 மாதம் கழித்து நான் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறேன். கோவை சிறையில் எனக்கு என்னோட கை உடைக்கப்பட்டது. மற்ற சிறைகள்லாம் என்னை கைதி போல தான் நடத்துனாங்க, வேற ஒன்றும் கொடுமை. பத்திரிகை சுதந்திரம் இருக்குதா? இப்போ தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துளியும் இல்லை. தமிழக முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தன்னை பத்திரிகையாளர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் மிகவும் பெருமைப்பட்டவர். கடைசி வரை தன்னை பத்திரிகையாளர் என்று அவர் அழைத்து கொண்டவர். சிறு வயதிலேயே சிறுவனாக இருந்த பொழுதே கையெழுத்து பத்திரிகை நடத்தியவர். தலையில் சுமந்து கொண்டு முரசொலியை விற்றவர். கலைஞரின் மகன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை குரல்வலையை நெரிப்பதில் முன்னணியில் இருக்கிறார். தமிழகத்தில் இன்று சுதந்திரமாக பத்திரிகைகள் செயல்பட முடியாத ஒரு அவலச்சூழல் நிலவுகிறது.